வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீப காலமாகவே விசிகாவுக்குள்ளேயே ஒரு போர் நிலவிக்கிட்டு வருது. அந்த வகையில் ஆலோ ஷானவாஸ்க்கு என்னத்துக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மற்ற மக்கள் கேட்குற மாதிரியே ஆலோ ஷானவாஸ் ஆட்களை விட்டு ஏவி விட்ட மாதிரிக்கு பேசு பொருள் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஆலோ ஷானவாஸ் தொடர்ந்து சொல்கிறாரு இது தலைமை எடுத்த முடிவு, நான் யார்கிட்டையுமே எதுவுமே பேச கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆலோ ஷானவாஸ் தொடர்ந்து மறுப்பு சொல்கிறாங்க. அந்த வகையில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலோ ஷானவாஸ் முன்னாடியே திமுக தலைமையை போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆலோ ஷானவாஸ் திமுக தலைமையை மீட் பண்ணான்றத நான் சொல்ல, நீங்கள் சொல்ல, அண்ணன் திரும்ப சொன்னார். ஏங்க நாகப்பட்டினம் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டால், இல்லை நாகப்பட்டினம் வேணான்னு ஷானவாஸ் சொல்லிட்டாரு, அங்கே ஜவஹர்லால் நிற்க போகிறாராம், அதனால் அது வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அண்ணன் திரும்ப அண்ணன் யோசிச்சிருப்பாரு, நான் உன் கட்சி தலைவன், நான் உனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், நீ விசுவாசத்தை என்கிட்ட காட்டாமல் திமுக விசுவாசம் காட்டிட்டு எனக்கு தெரியாமல் நீ போயிட்டு நாகப்பட்டினம் வேணாம் எனக்கு சென்னையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட மனநிலை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். நான் முதல்ல என்ன நினைக்கிறேன்னா, நான் திரும்ப இவர்களை போன்றவர்கள்லாம் ஏன் வளர்க்குறாரு, வளர்த்து தனக்கு எதிராக செயல்பட வைக்கும் பொழுது அவர் எப்படி ஆவாருன்னு எனக்கு தெரியல. ஷானவாஸ் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, என்ன நாகப்பட்டினத்தில் விசிகாவே வலிமையாக இல்லை, அங்கே நான் போயிட்டு என்னுடைய மூலமாக என்னுடைய கலப்பணியின் மூலமாக நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறாரு. அப்போ வெட்ட வெளிச்சமாக விசிகா என்னுடைய வளர்ச்சிக்கும் விசிகா நான் ஜெயிச்சதுக்கும் ஒன்றும் பண்ணலன்றது அவர் சொல்ல வர்றாரு. இங்கே பாருங்க, ஷானவாஸ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிவாளின்ற பிம்பம் இருக்கும். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. எனக்கு சீட்டு கொடுக்கலன்றது பார்த்தீங்கன்னா விமர்சனம் ஆயிடுச்சு. நான் சரியாக தான் இந்த களத்தில் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். நாகப்பட்டினத்துக்கு 3-4 முறை நான் போயிட்டு வந்திருக்கேன். நான் கேட்டிருக்கேன், உங்கள் எம்எல்ஏ வருவார் ஷானவாஸ் அண்ணனா, அவர் ஏன் இங்கே வரப்போகிறாரு, அவர் நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்தளவுக்கு தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், இவர் சொல்கிறல பர்ஃபார்மன்ஸு, அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கே இருந்துச்சு. இப்போது ஷானவாஸ்க்கு சீட்டு தரல அப்படின்றத யார் கேள்வி எழுப்புறாங்க? விசிக சொந்தம் கேட்டாங்களா யாராவது ஏங்க சீட்டு கொடுக்க சொல்லிட்டு? முழுக்க முழுக்க திமுகவினுடைய அபிமானிகள், இல்லை அறிவாலயத்தினுடைய ஏவப்பட்ட கூலிப்படைகள். அதுதான் நான் அவங்களை சொல்லுவேன். ஏன்னா எது ஒன்றா பரவாயில்ல, நேராக வந்துடுவாங்க. இந்த ஷானவாஸுக்கு சீட்டு தரல கேட்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களாவது ஏங்க திருமாண்ணன் கேட்ட 2 டபுள் டிஜிட் கொடுக்கல, நீங்கள் 8 சீட்டு கொடுத்து சொல்லிட்டு எவனா வாய் தந்திருப்பானா? யாருமே பேசுனது கிடையாது. இது முழுக்க முழுக்க திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய கும்பல். நாளைக்கு திருமணனே இந்த கூட்டணி வெளியே போயிட்டா அண்ணனை பற்றின அவ்வளோ அவதூறாக பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க இணையதள கூலிகள், அறிவாலயத்தில் ஏவப்பட்டவர்கள் பண்ணக்கூடிய ஒன்று. இப்போ ஷானவாஸ் அவர்கள் விசிகாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கு விசிகாவினுடைய எல்லா மாநில நிர்வாகிகளும் தெரியும், இவரை தவிர. அவரை ஏன் தெரியாது, அவர்கிட்ட ஏன் போக முடியாதுன்றது அப்புறமா சொல்றது, கேளுங்க, மறந்துட்டு போறீங்க சரியா? ஷானவாஸ் அவர்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் விசிகாவுக்கு எதுவும் பண்ணது கிடையாது. ஒரு இஸ்லாமியர்ன்ற ஒரு காரணத்துக்காக அண்ணன் திரும்ப அண்ணன் கூப்பிட்டாரு, உங்களை சின்ன வயசுல கிட்டத்தட்ட என் வயசுலேயே அவர் துணை பொதுச் செயலாளர்லாம் ஆயிட்டாரு. ஆனா கட்சிக்காகவோ அண்ணன் திருமாவுக்காகவோ எதுவுமே பண்ணது கிடையாது. எத்தனையோ கூட்டங்கள் விசிகாவுக்கு நடந்திருக்கு, ஒரு கூட்டத்தை அவர் நீங்க பார்க்க முடியாது. இதே டிவி டிபேட்டா இன்டர்வியூவா போய் டாப்பா உட்காந்துருவாரு. அங்க போய் உட்காந்து கூட என்ன பண்ணுவாரு, திமுகவுக்காக பேசிட்டு இருப்பாரு. இப்போ நான் ஒருத்தர் மேலே சொல்கிறேன்னா நான் அவதூறாக பழி சுமத்தக்கூடாது சரிங்களா? இப்போது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என் சேனல், பிரதாப் கோடி சேனல் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஆலோ ஷானவாஸ் ஒரு சேனல் வச்சுருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. சரி, உங்கள் ஃபோன் எடுத்து யூடியூப்பில் போயிட்டு லிபர்ட்டி தமிழ்னு போடுங்க. அது உள்ளே போயிட்டு அதனுடைய ஒவ்வொரு தமிழையும் படிங்க, ஒரு 2-3 தமிழையும் படிங்க. லோக்போல் சர்வே அதிரடி, திமுக 40.1% வாக்கு, 189 சீட், மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி, கடைசி இடத்தில் விஜய். அடுத்து தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கான அலைதான் வீசுகிறது, மக்கள் கருத்து. 2026 தேர்தலில் ஸ்டாலினுக்கு விஜய் போட்டியாக இருப்பாரா? மீண்டும் திமுக ஆட்சி, அமித்ஷா சொன்ன தகவல், ஓபிஎஸ் சொன்னது சரியா? ஓகே, போதும். இப்போ இந்த சேனல்ல நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கணும்னு வச்சுங்களேன், இந்த சேனலை பார்க்கும்போது இந்த சேனல் விசிகா சேனல் தெரியுதா, திமுக சேனல் தெரியுதா? கண்டிப்பா திமுக ஆதரவு. விசிகாக்காக எதனா ஒரு நியூஸ் பாத்தீங்களா? இல்ல. சரி, விசிகா கட்சி யாருக்கான கட்சி? விசிகா கட்சி ஏன் தோற்றுவிக்கப்பட்டுச்சு? தலித் மக்களுக்கு, தலித் மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு போனதுக்காக விசிகா கட்சி தோற்றுவிக்கப்பட்டுச்சு சரிங்களா? ஒரு விசிகா கட்சின்ற துணை பொதுச் செயலராக நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு தலித் சமூகம் கிடையாது, நீங்க ஒரு இஸ்லாமியர். அதனால உங்களுக்கு உணர்வு ரீதியா தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட அதுக்காக குரல் கொடுக்கணும், அந்த மக்களுக்காக போய் நிற்கணும் அப்படின்றது உங்களுக்கு வராது, அது உங்க ஜீன்லேயே இருக்காது. அதை நான் ஏன்னெல்லாம் கேள்வி கேட்கல. விசிகா கட்சியிலிருந்து நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்களே, அண்ணன் திருமாவிற்கு ஆதரவாக ஒரு நியூஸாவது போட்டிருக்கீங்களா? விசிகாவுக்கு ஆதரவாக ஒரு நியூஸாவது போட்டிருக்கீங்களா?
விசிகாவோட எம்எல்ஏக்கள் இருக்காங்க 4 பேர். விசிகாக்கெல்லாம் பெருசா பாத்தீங்கன்னா வெளிச்சம் டிவி வச்சிருக்காங்க. ஆனா பெரிய ஊடக வலிமையெல்லாம் இல்ல அவங்களுக்கு. அந்த 4 எம்எல்ஏ பண்ணது நீங்க விட்டுருங்க, மீதி 3 எம்எல்ஏ பண்ண நல்ல விஷயங்களை போட்டிருக்கீங்களா? விசிக்காக குறைந்தபட்சம் அவர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ல கூட ஒண்ணு கூட போட்டது கிடையாது. இப்ப நம்ம விசிகா வந்து எனக்கு பணம் கொடுத்து சேனல் நடத்த சொல்லல. ஆனா நானு விசிகாக்காக திருமாவுக்காக நல்ல விஷயங்களை போடக்கூடிய நபர். விமர்சனங்கள் வைப்பேன், விமர்சனம் வந்தா விமர்சனம் வைப்பேன். அதே சமயம் ஒரு தலித் அட்ராசிட்டி நடந்தா கூட அது வியூஸ் போகுது போல இது எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை பத்தி நான் பேசுவேன். நம்ம 2 பேரும் எவ்வளவு பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டா அது என்னுடைய கடமை, வேலைன்றது கடமை. இது இவர் நடத்தக்கூடிய இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த சேனல் அவர் தான். அவர் நடத்தக்கூடிய சேனல்ல கூட குறைந்தபட்சம் நான் விசிகா வச்சேன். நம்ம கட்சிக்காக 4 விஷயம் பேசுவோம், நல்லா தான் ரீச் ஆகும் சேனல், குறைலாம் சொல்லல. ஆனா அதுல கூட முழுக்க திமுக தான் வேலை செய்வாரு. நான் சின்ன எடுத்துக்காட்டு கூட சொன்னேன். ஆளூர் ஷானவாஸ் விசிகாவினுடைய எந்த கூட்டங்களுக்கும் போனது கிடையாது, விசிகா நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் கலந்தது கிடையாது. அத்தி பூத்தார் போல எப்பனா திரும்ப கூப்பிட்டாருன்னா அப்ப வேற வழி இல்லாம வருவாங்க. உதாரணத்துக்கு வந்து அவர் அதை மறுக்கிறாரு இல்லையா? நான் எல்லா இதுலயுமே போயிருக்கேன், எல்லாத்தையுமே கலந்துருக்கேன், விசிகால இருந்து என்னைய குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு நானே சொல்றேன் பாருங்க. சரியா? விசிகா வந்து அம்பேத்கருடைய பெயரை 1000 முறை சொல்லிட்டு அமித்ஷா ஒரு முறை அம்பேத்கர் பத்தி ஒரு பேசிட்டாருன்றதுக்காக வலுவர் கூட்டத்தில் நடத்துறாங்க. எல்லா துணை பொதுச் செயலாளர் எல்லா பொதுச் செயலாளரும் வந்திருக்காங்க. அங்க நானுமே போயிருந்தேன். அது ஒரு உணர்வால் நான் போகக்கூடியது. சரிங்களா? இவர் வரல. இந்த மாதிரி நான் 1-2 கிடையாது, உதாரணத்துக்கு நிறைய நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன் அந்த சங்கம் தமிழ் அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகி அவர் இவர் மேல எவ்வளவு விமர்சனம் வைக்கிறார், எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீ கட்சிக்காக என்ன பண்ணிருக்க, தலித் மக்களுடைய மேம்பாட்டிற்காக என்ன பண்ணிருக்கா? சரி அதை விட்டுருப்பா. தலித் ஒன்று சொல்லிட்டுல, நீங்க நான் தலித்து, உங்களுக்கு அடிப்படையிலே ஒரு தலித் மக்களுக்காக போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது, அது உங்க ஜீன்லயே இருக்காது. நான் சில விஷயங்கள்லாம் பேசுறேன் ரொம்ப ஓப்பனா, சரி பேசுறேன். விசிகால ஒரு அணி இருக்குதுங்க. என்ன அணின்னு கேட்டா, திமுகவிற்கு நெருக்கமான தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு ஒன்று இருக்குது விசிகால, அது எனக்கு தெரியும். அந்த அணியில வந்து முதன்மையானவர் இவர். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நான் தலித்தா இருந்து விசிகா போன்ற ஒரு தலித் மக்களுக்கான கட்சியில வந்தா நமக்கு பொறுப்பு கிடைக்கும், நம்ம சீக்கிரமா வந்து முன்னாடி போக முடியும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. விசிகால என்கிட்ட நெருக்கமானவங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க, பிரதாப் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பல மேடுகள் தாண்டி பள்ளங்கள் தாண்டி ஒரு இடத்துல நிற்போம், இவனுங்க நான் தலித் என்ற பேர்ல வந்து பைபாஸ்ல வந்து நேரா வந்து அங்க வந்து நின்றுவானுங்க. அது உழைப்பு சுரண்டல். அது வா அண்ணன் சங்கத்தமிழுக்கு தகுதி இல்லை சட்டமன்றத்துக்கு போறதுக்கு. ஏன் ரஜினிகாந்த் சட்டமன்றத்துக்கு போது தகுதி இல்லையா? ரஜினிகாந்த் அண்ணன் கட்சியில வந்து கொஞ்ச நாள் தான் கூட சில பேர்லாம் பேசுவாங்க. ஆனா அவர் வந்து களத்தில் நின்றவர். அவர் ஏற்கனவே விசிகா தான். அவர் வந்து தொடங்கின கட்சியும் அவர் பயணிச்ச கட்சியும் தலித் கட்சி தான். அதனால அவரை நம்ம தலித் விசிகாவினுடைய இப்பதான் வந்து பார்க்கலாம் தேவையில்லை. அப்ப அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம வந்து உங்களுக்கெல்லாம் முன்னாடியே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கெல்லாம் வந்து பயணிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? அதை நீங்க ஒரு நான் தலித்து ஒரு ஊடகத்துல பேசுறீங்க, நீங்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் திருமணம் நினைக்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் அதை பண்ணது கிடையாது. ஷானவாஸ் போன்றவர்களை அண்ணன் திருமாவர்கள் இதற்கு மேலும் வளர்த்து விடுவது நாளைக்கு அவருக்கே எதிராக போய் முடியும். இன்னைக்கு பாருங்க, நீங்க திருமாவளவனை விட ஷானவாஸ் தான் முக்கியத்துவம் படுறாரு. இல்ல இப்ப இவ்வளவு விஷயங்கள்ல வந்து ஷானவாஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்காங்கிறது வந்து எல்லாம் நமக்கே வெளிப்படையா தெரியுது. அப்ப திரும்ப அவர்களுக்கு இவ்வளவு நாள் அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்களா? கவனிக்காமலாம் கிடையாது. இங்க பாருங்க, திருமாவளவன் வந்து உங்களை விட என்னை விட ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி. அவர் அப் டு டேட் வந்து கரண்ட்ல வந்து அப்டேட்டா இருக்கக்கூடிய நபர். அவருக்கு வந்து சில விஷயங்களும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவருக்கு எல்லா விஷயமே தெரியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நம்பி உள்ள கூட்டு வந்துட்டோம். அவர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருமே வெறுக்க மாட்டாருங்க, யாருமே ஒதுக்க மாட்டார், எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு நபர் தான் அவர். ஆனால் அதனால தான் வந்து இவங்களெல்லாம் வந்து அவர் வந்து பார்த்து என்ன பண்ணுறாரு, சரி ஏதோ கூப்பிட்டு வந்துட்டோம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது அட்வான்டேஜ் எடுத்து, அதாவது ஒருத்தருடைய இறக்க குணத்தை வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது ஒருத்தர் வந்து உங்களை திட்டவே மாட்டாங்க, உங்க மேல ரொம்ப கருணையா இருக்காங்க, அன்பா இருப்பாங்க, அதனால நீ என்ன வேணா பண்ணாலும் வந்து அவங்க கேட்க மாட்டேன்னு நினைக்கிறல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு செயல். அதனுடைய விளைவுதான் இவர் நாகப்பட்டினத்துல வந்து எம்எல்ஏ வரும்போது நாகப்பட்டினம் கதையினால் போனது கிடையாது, அங்கிற மக்களே சொல்லியிருக்காங்க. நான் ஏன் போய் சொல்லணும், எனக்கு அவர் என்ன இருக்குது? சரி அவனுக்குள்ள கேள்வி சொல்லல. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ எங்களை போன்றவங்கலாம் வந்து அவர்கிட்ட ஏன் வந்து போக முடியல அப்படின்னா, பொதுவாகவே அவர் நிறைய சேனல்லாம் பேட்டி கொடுக்குற நபர் தான். ஆனால் யாருக்கு கொடுப்பாருன்னா திமுக ஆதரவு சேனல் கொடுப்பாங்க, அப்படின்னா ரொம்ப பெரிய சேனல்லாம் கொடுப்பாங்க. இப்போ சங்கத்தமிழர்களோ ரஜினிகாந்த் அண்ணர்களோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்பாளர்களாக இருக்காங்க, பொது பொறுப்பாளர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவங்க. இப்போ அவர் கொடுக்கணுன்றதுக்காக பேசுறதுல எண்ணம் கிடையாது. அவர் எடுத்து தான் ஒன்றும் ஓனெல்லாம் எங்கள் அண்ணன் சங்கத்தமிழத்தில் லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. சரிங்களா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, தான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தான்.
அப்போ இந்த அளவுக்கு என்ன தலைகணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிரம்பிய ஒரு மனிதர் தான். அது நீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் பல விஷயங்கள்லாம் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தலித் மக்களிடமிருந்து தூரமா இருந்த ஒரு நபர். விசிகா கட்சிக்குள்ளே இருந்து தலித் மக்கள்னா விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய தலித்துகளிடமிருந்தே தூரமா இருந்த ஒரு நபர் தான். அவர் வந்து யாரையுமே அவர் வந்து ஒரு எண்ணமே கிடையாது. ஸ்ட்ரைட்டா அவரு அண்ணன் திருமா அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஸ்டாலின், இப்போ திருமணம் கூட கிடையாது, ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அந்த அளவுக்கு டீல் பண்ணக்கூடிய நபர். சரி, திமுக வந்து ஏன் இவங்களுக்குலாம் முக்கியத்துவம் தருதுன்னு கேட்கலாம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ திமுக பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு 2 பேர் தேவைப்படுவாங்க. இஸ்லாமியர்லேருந்து ஒரு குரூப் தேவைப்படுவாங்க, கிறிஸ்துவர்லேருந்து ஒரு குரூப் வந்து தேவைப்படுவாங்க. கிறிஸ்தவர்கள் இருந்த குரூப் யாருன்னா எஸ்ரா சர்க்குலம் சொல்லிட்டு இசிஐ உடைய ஸ்தாபகர், அவர் இப்போ இறந்துட்டாரு. அவர் தலைமையிலான ஒரு குரூப் ஒன்று இருக்கும். எப்பவுமே வந்து திமுக சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க வந்து கோபாலவர் வீட்டுக்கு எப்போ போனாலுமே ஒரு குரூப் வந்து அங்கே பார்க்கலாம் நீங்க. அதே போல இஸ்லாமியர்களுக்காக குரூப் வந்து தேவைப்படும். அதுக்காக பல பேர் இருக்காங்க, காதர் மொய்தீன், ஜவஹர்லா போன்ற பல பேர்லாம் இருக்கிறாங்க. இவங்களாம் ஆரம்பத்தில் இருந்து இருக்கக்கூடியவங்க. ஏன்னா திமுகவுக்கு இஸ்லாமிய கிறிஸ்துவோட வாக்குகள் வந்து தேவை. அதே மாதிரி நீ வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்திலோ கிறிஸ்தவ சமூகத்திலோ வந்து நீ திமுகக்காக நீ வந்து ஜாலர் அடிக்கிற அப்படின்னா உனக்கு கூட்டு பொறுப்புலாம் கொடுப்பாங்க. இப்போ இனிக்கோ எதிராஜனா கிறிஸ்தவ நல்லிணக்கம் ஒன்று வச்சிருக்காரு. அவர் தான் இப்போ எஸ்ரா சர்க்குனுடைய இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நபர். அப்போ நாளைக்கு இவர் நேராக போயிட்டு திமுக சேர்ந்தவங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவர் வந்து இப்போ சேர மாட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயம் நடக்கும்பொழுது இப்போ அடுத்த முறை நான் திரும்ப வந்து வாய்ப்பு வழங்கலை. இப்போ இன்னொன்று கேட்குறானுங்க என்னன்னா வந்து சிதம்பரம் தொகுதி வந்து இப்போ காலியாக போகுது. அண்ணன் திரும்ப எப்படி ஜெயிச்சுட்டு போறாரு சரிங்களா, அதனால காலியாக எப்படி கொடுப்பாங்க. டே, சிதம்பரம் தொகுதி தனி தொகுதிடா, அங்க கொடுத்தா ஒரு தலித்துக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா திமுக இந்த முறை வந்து விசிகாக்கு அந்த இடத்த ஒதுக்காதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு, ஏன்னா விசிகாவை எந்த அளவுக்கு வந்து ஒரு பலமில்லாதவர்களாக இவங்க கட்டமைக்கிறாங்க பாருங்க நீங்க. அந்த இடம் நான் திரும்ப ஜெயிச்ச இடம். அப்ப அந்த இடத்த வந்து விசிகா கொடுக்குதுன்னா கூட ஒரு தலித் தான் கொடுக்க முடியும். தனி தொகுதி அது, ஷானவாஸ்க்கு தூக்கி கொடுத்துட முடியாது. ஆனா அடுத்த முறை அண்ணன் திருமாவளவன் வந்து சீட்டு வாங்கி ஷானவாஸ் கொடுப்பாரு. ஷானவாஸுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கத்தான திருமாவுடைய வேலை. ஷானவாஸ்க்கு ஏன் சீட்டு தரல, ஷானவாஸ்க்கு அடுத்த முறை சீட்டு தருவாரா, இதுதான் விசிகாவோட வேலை. இதுதான் திரும்ப இல்ல இது வரைக்குமே இப்போ எம்எல்ஏங்கிறது வந்து பனையூர் பாபு அவங்களுக்கும் கொடுக்கல, எஸ் பாலாஜி அவங்களுக்கும் கொடுக்கல. ஆனா ஆளூர் ஷானவாசை மட்டும் இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு பேசுறதுக்கு என்ன, திரும்ப அவர்களுமே இந்த வீடியோ போட்டதுக்கா? எஸ் பாலாஜி என்னுடைய குடும்பம் என்பது திமுக குடும்பம். ஆனா அவரு பல விசிகாவோட நிகழ்வுகளுக்கு போயிருக்காரு, பல விஷயங்களுக்கு வந்திருக்காரு. நானே பார்த்திருக்கேன், நான் சும்மா குறை சொல்லக்கூடாது. அவர் மேல இந்த ஹெலிகாப்டர் விஷயம் சார்ந்த ஒரு விஷயம் பொதுவெளிக்கு வந்துச்சு, அவ்வளவுதானே தவிர எஸ் பாலாஜி மேலாம் நீங்க ரொம்ப தவறான பிம்பம்லாம் இருக்குதான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. விசிகாவினுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு எஸ் பாலாஜி போகக்கூடிய ஒரு நபர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பனையூர் பாபண்ண வந்து பேச மாட்டார், பெருசாக வெளியே அவர் பேச மாட்டாரு. ஆனா அவர் தொகுதிக்கு அவர் நிறைய பண்றாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஷானவாஸ் தொகுதி பக்கமும் போனது கிடையாது, விசிக்காக எதுவும் பண்ணது கிடையாது. தலித் மக்களுடைய மேம்பாட்டிற்காக அவர் ஒரு சின்ன ஒரு துளி கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டார். 5 வருஷம் ஆளூர் ஷானவாஸ் என்னதான் பண்ணாருன்னு தெரியல. யாரோ சொல்றாங்க என்னன்னா சேர்த்தியா சங்கத்தமிழ் சொன்னாரு, ஒண்ணு சொல்லிட்டா என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. அவர் தான் பேட்டியில் சொன்னார், எனக்கு என்ன இருக்குதுன்னு. அவர் தான் பேட்டியிலே சொல்றாரு, ஷானவாஸ் அவர்கள் விசிகா கட்சி வந்தப்போ உங்களுடைய சொத்து எவ்வளோ, நீங்க வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி உங்க சொத்து என்ன, இப்போ உங்க சொத்து என்னன்றதை வெளிப்படையா சொல்லுவீங்களான்னு கேட்கறாரு. சொல்லுங்க அவரை. இன்னொன்னு கூட கேட்பாங்க, ஏன்டா எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கொள்ளடிக்கிறது இல்லையா, அதிமுக எம்எல்ஏ கொள்ளடிக்கிறது இல்லையா, அவங்களாம் கேள்வி கேட்கறீங்களா, ஏன்டா எங்களை மட்டும் கேட்கறீங்கன்னா, விசிகால ஒருத்தர் எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா அது நீ சொத்து சேர்த்து கார் வாங்கி புதுப்பேட்டை பக்கம் வீடு கட்டுறதுக்காக கிடையாது சரிங்களா. இந்த மக்களுடைய ரெப்ரசன்டேஷனா நீ இருப்ப, இந்த மக்களுக்கான குரலா சட்டமன்றத்தில் நீ இருப்ப, இந்த மக்களுக்காக போராடி சட்டத்தை நிறைவேற்றுவ. நாளைக்கு ஒரு பிரச்சனை சொன்னா களத்து நினைப்பு, இதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ நீங்க சொத்து சேர்க்கணும், நீங்க கார் வாங்கணும், நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்காகவே காத்திருக்கின்றது அறிவாலயத்தின் கதவுகள், அங்க நீங்க போயிட்டு வாங்கிக்கலாம். ஆனா இங்க நீங்க வந்ததுக்கு காரணம் உங்களை நீங்க பாத்துக்கிறதுக்காக கிடையாது. இப்போ திருமணம் வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் எவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் போயிருக்கலாமே. கண்டிப்பா அவர்லாம் அப்படி கையை வச்சுட்டாருன்னா பாஜக வந்து காத்துட்டு இருக்கான், வாங்கப்பா அவனை மத்திய அமைச்சர் ஆக்கிறோம் சொல்லிட்டு. ஏன் போக மாட்டுறாரு? கொள்கையில தெளிவு இருக்குது. தன்னுடைய கொள்கையில வந்து ஒரு துணி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம இங்க போகக்கூடாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல தலித் இன்னைக்கு பாஜக கிட்ட போயிட்டாங்க. நான் போன அத்தனை பேரை குறையவே சொல்ல மாட்டேன்னு கேட்டால் சில பேர் வந்து சில விஷயங்களுக்காக போயிருக்காங்க, சில பேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் வந்து பாஜக கூட போனதுனால தான் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் வந்து அமைச்சரவையில் இருந்ததுனால தான் காங்கிரஸோட பாஜக இருந்தாலும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம் இருக்குது. திரும்ப நம்ம போகக்கூடாதுன்றது அவர் தெளிவா இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா டிமாண்ட் பண்ணி, அவர் ஏன் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அவர் திமுக அழவெல்லாம் அவர் திமுக கதறவெல்லாம் அவர் ஆனால் பண்ண மாட்டாரு. அவர் பொதுவாகவே ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருக்காரு, யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி.
அவங்களெல்லாம் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனா உங்களை எல்லாரும் காயப்படுத்துறாங்க. யார? திருமாவர்களை. திருமாவர்களே அது எல்லாரும் காயப்படுத்துறாங்க. அதான் நான் சொல்றேன். இப்போ ஷானவாஸ் பண்றதை நீங்க பாருங்க, அது ஒரு துரோகம் தானே. அது துரோகம்ன்றதை விட ஒரு தலைவனை மதிக்காமல் போகக்கூடியது இருக்கு. அது ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தும். இப்போ நான் உங்களுக்கு சம்பளம் தரேன்னு வச்சுங்களேன், நீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்காம எனக்கு மேல யாருன்னா ஒருத்தர் இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கேட்குறீங்க. அந்த நபர் என்கிட்ட வந்து ஏன்பா அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்கப்பான்னு சொன்னா, அப்போ நான் உங்க மேல எவ்வளவு வருத்தப்படுவேன். கண்டிப்பா. உங்களை கூப்பிட்டது நானு, உங்களுக்கு பணம் கொடுக்கறது நானு, உங்களுக்கு வேலைக்கு செய்யறது நானு. ஆனா நீ என்ன மதிக்காம நீ போறேன்றப்போ எனக்கே இப்படி இருக்குன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் உங்களை கூப்பிட்டு சட்டமன்றத்துல இவ்வளவு சின்ன வயசுல அழகு பார்க்குறாரு. எவ்வளோ பேர் வந்து இந்த இயக்கத்திற்காக கட்சிக்காக ரத்தம் சிந்தி சிறை சென்று எவ்வளவோ போலீஸுடைய பிரச்சனைகளை தாண்டி இந்த கட்சி வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் சீட்டு குத்துற முடியாது. ஆனா எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கருத்தை சொல்றேன் நான். விசிகா நீங்க 8 சீட்டு 10 சீட்டு வாங்குறீங்களா, எல்லா சீட்டு தலித்துகளுக்கே கொடுக்கணும் தான் நான் சொல்லக்கூடியது. அது பொது தொகுதியாக இருந்தாலும் தனி தொகுதியாக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டா இஸ்லாமியர்களுக்கோ நாலு தலித்துக்கோ சீட் தரத்துக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. இவங்களுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க அதிகமாக வாங்கி கொடுக்குது. மற்ற தலித் கட்சிகளுக்குலாம் இவ்வளோ சீட் தரமாட்டுறாங்க. இந்த 8 சீட்டுன்றது தரமாட்டுறாங்க. அப்படி வாங்கினா கூட இவங்களுக்கு கொடுங்க. நீங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 10 சீட்டுக்கு மேல வாங்குறீங்கன்னா நான் தலித்து கொடுங்க. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய எஸ்எம்எல்ஏ, அதிமுக எஸ்எம்எல்ஏ அவன் எடப்பாடி வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு தான் சொல்லுவான். அவன் ஒரு ஆணவ குழந்தை பேச மாட்டேன்னு கேட்டா அவன் வந்து அதுக்காக போல. ஆனா உங்ககிட்ட வரக்கூடியவங்க சமுதாயத்தினுடைய விடிவெள்ளியா வரணும், நம்ம சமூகத்திற்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய நபர்கள் தான். ஆனா நீங்க வந்து ஷானவாஸ் மாதிரி போன்ற ஆட்கள் நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு தலித் மக்களுக்காக பேச மாட்டார்கள். கட்சிக்காகவே எதுவும் பேசலையே. நீ சட்டமன்றத்தில் பேசுறதை விட்டுருக்கு, நீ கட்சிக்காகவே எதுவும் பேசலையே நீங்க. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் திருமாவை வளர்த்தார், இன்றைக்கு அவருக்கே வந்து எதிராக போய் நிற்கிறாங்க. இப்போ இதை வந்து நான் திரும்ப புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னொன்று சொல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுமன்னார் கோயிலில் நான் திரும்ப வந்து போட்டிட்டுறாருன்னா மாநில அரசில் நம்ம இருக்கணும். இந்த 4 எம்எல்ஏ உள்ள விட்டா இவங்க நமக்கே வந்து வேலை காட்டல, இவங்க சரியில்லைன்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. மாநில அரசு கவனம் செலுத்தணுன்றதுக்காக அவர் வராரு. அதனாலதான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டிக்கிட்டு அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போயிடுவார். அதெல்லாம் வெற்றி உறுதி தான். திருமணம் ஜெயிக்கலாம், அப்புறம் யார் ஜெயிப்பா? திருமணம் ஜெயிப்பது என்பது விசிகா ஜெயிப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுக ஜெயிப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்போ அதிமுக ஆட்சிக்கு வரணும் கடந்து மக்கள் கையில் இருக்கு. ஆனால் திருப்பியும் திமுக போன்ற கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வராங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை தான் ஏற்படும். இப்போ ஏன் பிரதா விசிகா மட்டும் ஜெயிக்கணும் கேட்டால் விசிகா ஜெயிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்கணும், சீமானன் ஜெயிக்கணும், விஜய் கூட ரொம்ப பண்ண சொல்றாங்க போட்டோம். சரியா? ஏன்னா ஒரு புது சக்திகள் மக்களுக்காக நிற்கக்கூடிய வரட்டும். மக்கள் கூட நிற்கிறது விஜய் நீங்க சேர்க்காதீங்க. ஆனா இருந்தாலும் அவர் உள்ள போயிடுவார். திருச்சி கிழக்குலாம் விஜய் போயிட்டு போது நிச்சயமா உள்ள போயிடுவார் தான் நினைக்கிறேன். போயிடுவார் தான். இந்த முறை சட்டசபை வந்து திருமாண்ணன், சீமானண்ணன், விஜய் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.